இன்னைக்கு அமுதா சமையல்ல தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் குளிர்ச்சிக்கும் கருவேப்பிலை மருதாணி எண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூ, கற்றாழை, கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாமே இதுக்கு தேவையானது. 2 கற்றாழை எடுத்து ஓரம் கட் பண்ணி உள்ள இருக்கிற ஜெல்ல மட்டும் எடுத்து வச்சுப்போம். மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி மருதாணி, 10 செம்பருத்தி இதழ்கள், கற்றாழை ஜெல், அதோட 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டில வடிகட்டி சாரை மட்டும் எடுத்து அடுப்புல ஒரு கடாய் வச்சு அந்த சாரை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு சாறுல உள்ள தண்ணி எல்லாம் வத்தின உடனே 1/2 லிட்டர் சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய அதுல ஊத்தி நல்லா கிளறிட்டே இருக்கணும். சாறுல இருக்கக்கூடிய பச்சைத்தன்மை மாறி கொஞ்சம் கருப்பு கலர் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மோட எண்ணெய் தயாராகிரும். அப்புறம் நல்லா ஆறின உடனே வடிகட்டி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சா 3 மாசம் கெட்டு போகாத நல்ல குளிர்ச்சியும் முடிக்கு ஆரோக்கியமும் நிறைந்த எண்ணெய் தயாராகிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி